விஜயனா, வேலூரில் ரொம்ப சூப்பராக பேசுனீங்கன்னா, நீங்கள் சிஎம் ஆனதுக்கப்புறம் மக்களுக்கு என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொன்னீங்க. மக்கள் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தில் இருக்காங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, மலைவாழ் மக்களுக்கு ரோடு வசதி கிடையாது, பஸ் வசதி கிடையாது, ஆஸ்பத்திரி கிடையாது. அதுக்கப்புறம் ஆட்டோக்காரங்க பெரிய பிரச்சனையில் இருக்காங்க, விவசாயிகள் பெரிய பிரச்சனையில் இருக்காங்க. இப்படி தமிழ்நாட்டில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாம் ஆளுங்கட்சி வந்து சரி செஞ்சுருக்கலாம், சரி செய்யலை. அதனால தான் நீங்கள் அரசியலுக்கே வந்திருக்கீங்க. நீங்கள் சிஎம் ஆனதுக்கப்புறம் இதெல்லாம் சரி செய்ய போகிறீங்க. ஆனால் உங்களை சில பேர் வந்து தப்பாக பேசி உங்களுக்குள்ள ஒரு வலி ஒன்று இருக்குது. அந்த வலி தான் இன்றைக்கி வேலூரில் நீங்கள் அழுதது. எல்லாரோட மைண்டும் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகிடுச்சுன்னா, மக்கள் உங்கள் மீது எந்த அளவு அன்பு வச்சுருக்காங்க அப்படின்னா, ஒரு ஓட்டுக்கு வந்து 30,000 இல்லைனா 30 லட்ச ரூபா கொடுத்தா கூட மக்கள் விசிலுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நீங்கள் தான் அடுத்த சிஎம். அதனால் எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள் சிங்கம் மாதிரி தான் வரணும். மக்கள் உங்கள் மீது ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க. மக்களோட அந்த அன்புக்கு நீங்கள் என்றும் அடிமை. எங்கள் அண்ணன் ஒரு இடத்துல கூட இனிமேல் கண்கலங்கக்கூடாது அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோள்னா.